உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியுமா அப்படின்னா மாதம் 77,216 ரூபா நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு வீடு தேடி மாத சம்பளம் 77,216 ரூபா வந்து சேரும். என்னப்பா நீ எல்லாம் அரசியல் தானே பேசிக்கிட்டு இருந்த, திடீர்னு எப்போ வேலை வாய்ப்பு செய்திகளை பேச ஆரம்பித்த, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய அரசியலே இருக்குது. சமீபத்தில் வெளியான ஆர்டிஐ தகவல் என்ன சொல்லுது, சமஸ்கிருதம் படித்தா ஏன் 77,000 சம்பளம் மாதம் அப்படிங்கிறத விவரமாக பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். 11 ஆண்டுகளாக சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளோ தெரியுமா? சமீபத்தில் ஆர்டிஐ தாக்கல் பண்ணி ஆர்டிஐ மூலமாக வெளிவந்த தகவல் பேரதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஆர்டிஐல சமஸ்கிருதத்துக்கு கடந்த 11 ஆண்டுகளா 2,533 கோடி சமஸ்கிருதத்துக்கு மொழி வளர்ச்சிக்காக மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. சரிப்பா, ஒதுக்கிட்டு போறாங்க சமஸ்கிருதத்துக்கு, நம்ம மொழிக்கும் தானே சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குன மாதிரி தமிழுக்கும் ஒதுக்கிற போறாங்க, மற்ற மாநில மொழிகளுக்கும் ஒதுக்கியிருக்க போறாங்க. இதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னா, அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு 2,533 கோடி ஒதுக்கின இந்திய ஒன்றிய அரசு, சமஸ்கிருதத்தை வளர்க்குற அரசு, இந்தி திணிப்பு அரசு, ஆரிய பார்ப்பனர்களுக்கான அரசு, தமிழ் உள்ளிட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியா உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளான, அதுவும் குறிப்பா செம்மொழிகளான இந்த 5 மொழிகளுக்கும் கடந்த 11 ஆண்டுகள்ல ஒதுக்கின நிதி, மொழி வளர்ச்சிக்கான நிதி எவ்வளவு தெரியுமா? 5 மொழிகளுக்கும் சேர்த்தே 147 கோடி தான். 2,533 கோடி எங்க இருக்கு, 147 கோடி எங்க இருக்கு. இந்த 147 கோடியும் வெறும் ஒரு மொழிக்கான நிதி பங்கீடோ ஒதுக்கீடோ கிடையாது. மொத்த 5 மொழிகளுக்கும், 5 செம்மொழிகளுக்கும் சேர்த்த நிதி ஒதுக்கீடு. இது தவிர்த்து ஹிந்தி, சிந்தி, உருது இந்த மாதிரியான மொழிகளுக்கு 1,318 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க கடந்த 11 ஆண்டுகள்ல. இதுல நீங்க கரெக்டா கவனிச்சிங்க அப்படின்னா, சமஸ்கிருதம் 2,533 கோடி தேவ பாஷை, ஹிந்தி, சிந்தி, உருது இந்த மொழிகள் வட இந்திய மொழிகள். வட இந்திய மொழிகளுக்கு 1,318 கோடி. தென்னிந்திய மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஒடியா, மலையாளம் இந்த 5 மொழிகளுக்கும் வெறும் 147 கோடி. இத்தனைக்கும் இந்த மொழிகள் அனைத்தும் செம்மொழி. முதல்ல தேவ பாஷையை வளர்க்குறோம், சமஸ்கிருத ஆதிக்கம், ஆரிய ஆதிக்கம் அப்படிங்கிற பேர்ல அதுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு 2,533 கோடியை நீங்க பார்க்கலாம். மீதி தென்னிந்திய மொழி, வட இந்திய மொழி அப்படிங்கிற பார்ஷாலிட்டியும் இதுக்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஹிந்தி, சிந்திக்கு மட்டுமே, நீங்க உருதுக்கு மட்டுமே 1,318 கோடி. நீங்க தென்னிந்திய மொழிகள் 5க்கும் சேர்த்து வெறும் 147 கோடி. நீங்க இதை வருட வாரியா கணக்கு போட்டீங்க அப்படின்னா, சமஸ்கிருதத்துக்கு மட்டும் வருஷத்துக்கு 230 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுது. அதே மற்ற இந்த தென்னிந்திய 5 மொழிகளுக்கும் வருஷத்துக்கு வெறும் 13 கோடி ஒதுக்கிய நிதியா வருது. இதுல என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னா, நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை 140 கோடி. 2011 கணக்கெடுப்பின்படி என்னன்னா, தமிழ் பேசுறவங்களோட எண்ணிக்கை 7.9 கோடி, அதாவது 8 கோடி. சமஸ்கிருதம் பேசுவோரின் எண்ணிக்கை 24,821. 24 கோடி எல்லாம் இல்ல, தமிழ் பேசுறவங்களோட எண்ணிக்கை 7.9, அதாவது 8 கோடி. சமஸ்கிருதம் பேசுவோர்களின் எண்ணிக்கை வெறும் 24,821 பேர். இந்திய மக்கள் தொகையில இத சதவீதமா, பர்சன்டேஜா நாம கணக்கு போட்டோம் அப்படின்னா 0.0000177 கோடிகள் இல்ல சமஸ்கிருதம் பேசுறவங்க எண்ணிக்கை. கடைக்கோடியிலும் கடைக்கோடி பூஜ்ஜியத்துல நிக்கிறான், 1% கூட கிடையாது. ஆனா அந்த 0% உள்ள ஒரு மொழிக்கு 24,821 பேர் பேசக்கூடிய ஒரு மொழிக்கு எத்தனை 2,533 கோடி நிதி ஒதுக்குறாங்க. இப்ப தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கினா என்ன பண்ணலாம்? தமிழ் மொழிகளோட இலக்கியங்கள், சங்க இலக்கியம், இலக்கணம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அச்சில் ஏற்றலாம், டிஜிட்டலைஸ் பண்ணலாம். திருக்குறள் மாதிரியான நூல்களை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இன்னும் பல்வேறு பழமை வாய்ந்த நூல்களை, தமிழ் பொக்கிஷங்களை, இலக்கணங்களை, இலக்கியங்களை வேற்று மொழிகளுக்கு மொழிபெயர்க்கலாம். மொழி வளர்ச்சி குறித்து இங்க தமிழ்நாட்டிலே பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்தலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை செய்யலாம். சமஸ்கிருதத்துல என்ன பண்ண முடியும்? சமஸ்கிருதத்துல என்ன இருக்கு?
நீ அதை டெவலப் பண்றதுக்கோ அதுல உள்ள பொக்கிஷமான சில விஷயங்களை நீ மொழிபெயர்த்த உலக நாடுகளுக்கு கொடுக்கவோ அதுல என்ன இருக்கு? நம்மளை பேசக்கூடாது, அது தேவ பாஷை அப்படின்னு சொன்னதை தாண்டி அதுல வேற ஒரு மண்ணும் கிடையாது. அப்படி இருக்க அந்த மொழிக்கு 24,000 பேர் பேசக்கூடிய ஒரு மொழிக்கு 2533 கோடி ஒதுக்குறான். நீங்க சிம்பிளா ஒரு லாஜிக்கா நம்ம இப்படி ஒரு லாஜிக்கா கணக்கு போட்டு பார்ப்போமே. இந்திய மக்கள் தொகையில வெறும் 24,821 பேர் பேசுறான். 24,000 பேருக்கு 2,533 கோடி நிதி ஒதுக்கி இருக்கான். அந்த 2,533 கோடியை இந்த 24,000 பேருக்கும் பிரிச்சு கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு கணக்கு போட்டோம் அப்படின்னா 11 வருஷத்துக்கு இந்த 2,533 கோடி, அத வருஷத்துக்கு எத்தனை கோடின்னு கணக்கு போட்டா 230 கோடி ஒரு வருஷத்துக்கு இந்த 24,827 பேருக்காக ஒதுக்குறாங்க. அந்த 2,500 கோடியும் சமஸ்கிருதம் பேசுற 24,000 பேருக்கும் பிரிச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு நபருக்கு 9,26,597 ரூபாய் கொடுக்கலாம். அதே மாசத்துக்கு கணக்கு போட்டோம்னா 77,216 ரூபாய் நாம சமஸ்கிருதம் பேசுற ஒரு நபருக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கிற நிதியை நம்ம பிரிச்சு கொடுக்கணும். இதை வச்சுதான் நம்ம சொன்னோம், சமஸ்கிருதம் பேச தெரிந்தால் உங்களுக்கு மாசம் 77,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன இவங்க சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கி வேற என்ன இதுல பெரிய சமஸ்கிருத மொழி வளர்ச்சியை, மொழி ஆராய்ச்சியை இதுல என்ன பண்ணிட முடியும்? ஆளுக்கு இந்த பாருப்பா சமஸ்கிருதம் பேசுறவங்களுக்காக போராடி நாங்க காசு வாங்கியிருக்கோம், ஆளுக்கு கொஞ்சமா சண்டை போடாம பிரிச்சுப்போம். இந்த பாரு 2,533 கோடியா இப்படி வருஷத்துக்கு பிரிச்சா 230 கோடி வருது. 230 கோடியை 24,000 பேருக்கு பிரிச்சாக்கா வருஷத்துக்கு 9 லட்சத்து சில்லற வருது. 9 லட்சத்தை மாசத்துக்கு பிரிச்சா 77,000 சில்லற வருது. மாசம் எல்லாரும் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு போங்க. உங்க எல்லாருக்கும் நம்ம சமஸ்கிருதம் பேசுறவங்க, தேவ பாஷை பேசுறவங்க அப்படிங்கிறதுனால ஒன்றிய அரசாங்கம் நமக்கு மாசம் 80,000 ரூபாய் கொடுக்குது அப்படின்னு பிரிச்சுட்டு போயிருப்பாங்க. வேற என்ன இதுல மொழி வளர்ச்சி? இப்போ நம்ம இப்படி கணக்கு போட்டா இந்த மாதிரி இப்போ பெரும்பாலும் மொழி வளர்ச்சின்னு சொல்லிட்டு இந்த நிதியெல்லாம் ஒதுக்கி யார் கையாளவா யாருக்கிட்ட போயிருக்கோம் அப்படின்னா RSS தான் பெரும்பாலும் இந்த நிதியை சமஸ்கிருத வளர்ச்சின்னு கையாளும். RSS நேரடியா கையாளும் அல்லது RSSக்கு துணை அமைப்புகளா ஒரு 11 அமைப்புகள் இருக்கு. என்னென்ன அந்த 11 அமைப்பு அப்படின்னா அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், ரெண்டாவது வித்யா பாரதி அகில பாரதிய சிக்ஷா சன்ஸ்தான், மூணாவது சிக்ஷா சன்ஸ்கிருதி உத்தன் நியாஸ், நாலாவது அகில பாரதிய இதிகாஸ் சங்கலன் யோஜனா, அஞ்சாவது சமஸ்கிருத பாரதி, ஆறாவது விஞ்ஞான் பாரதி, ஏழாவது அகில பாரதிய சாகித்ய பரிஷத், எட்டாவது சிக்ஷா பஞ்சாவோ அந்தோலன், ஒன்பதாவது அகில பாரதிய ராஷ்டிரிய ஷிக் மகாசங், 10வது சன்ஸ்கார் பாரதி, 11 பாரதிய சிக்ஷன் மண்டல். இப்படி ஒரு 11 துணை அமைப்புகள் RSSக்கு இருக்கு. இப்ப இவங்க சமஸ்கிருதத்துக்கு வளர்ச்சிக்கு நிதியை ஒதுக்குறேன் அப்படின்னு அந்த நிதி முழுக்க இந்த மாதிரியான அமைப்புகள் கிட்ட தான் பிரித்து வழங்கப்படும், அல்லது இந்த அமைப்புகள் தான் இது கையாளும், இவங்க தான் இந்த மொழி வளர்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இந்த 11 வருஷத்துல சமஸ்கிருத மொழி வளர்ச்சி அப்படிங்கிற மட்டும் 2,533 கோடி நாசமா போயிருக்கு. சரி, நீ அங்க 2,533 கோடி கொடுத்தீங்கன்னா அதே போல இல்ல அதை விட மூத்த மொழியான முதல் செம்மொழியான தமிழுக்கு நீ என்னடா கொடுத்த அப்படின்னா அங்க வருஷத்துக்கு 13 கோடியை கொடுத்து நம்மள புறங்கைய நக்க விட்டுருக்கான். யாவன் அப்போ விட்டு சொத்தை எடுத்து நீ சமஸ்கிருத வளர்ச்சிக்கு கொடுப்ப? இங்க இருக்கிற தமிழ்நாட்டோட வரி பணம் 1 ரூபாய் நாங்க கொடுத்தா எங்களுக்கு 26 பைசாவை கொடுத்துட்டு மீதி 74 75 பைசாவையும் சேர்த்து உத்தரப்பிரதேசத்துக்கும் நாங்க தமிழ்நாடு சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம நீ பேசுற தேவ பாஷைன்னு நூலை போட்டுக்கிட்டு வெறும் சமஸ்கிருதம் தெரியும் அப்படிங்கிற அந்த குவாலிபிகேஷனோட உங்க மொழி வளர்ச்சிக்கோ இல்ல நீங்க ஒருவேளை இப்படி கூட தான் பிரிச்சிருக்கலாம். யார் கண்டா நம்ம மொழி பேசுறவங்க மட்டும் இப்படி நம்ம பிரிச்சு எடுத்துப்போம், மாசம் நமக்கு ஆளுக்கு 80,000 ரூபாய் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க போங்கன்னு கூட தான் பிரிச்சு எடுத்துக்கலாம். எவன் அப்போ விட்டு சொத்தை நீ யாரோட வரி பணத்தை, தமிழனோட வழிபணத்தை எந்த மொழிக்கும் யாருக்கும் நீ செலவு பண்ற? யாருக்கு செலவு பண்ற? என் மொழிக்கு இல்லாத பணம் அழிஞ்சுக்கிட்டு வர செத்து போய்கிட்டு இருக்கன்றத விட செத்து போயிட்ட சமஸ்கிருதத்துக்கு இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகையில 24,000 பேர் கூட பேசாத ஒரு மொழிக்கு என்னோட வரி பணத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பாசிசம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், தமிழன் உழைப்ப வேர்வை சுரண்டி இந்த காலங்காலமா இந்த ஆரிய பார்ப்பன சமஸ்கிருத ஆதிக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம இன்னமும் புரிஞ்சுக்காம இருந்தோம்னா தொடர்ந்து வீழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்.
அதுலயும் பாருங்க, இந்த சமஸ்கிருதம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சமஸ்கிருதம் படிக்க யாருக்குமே அனுமதி கிடையாது. பார்ப்பனர்களை தவிர, ஆரிய வந்தேரி பார்ப்பனர்களை தவிர சமஸ்கிருதத்தை படிக்கவோ எழுதவோ ஓதவோ எதுக்குமே மற்ற எந்த சமூகத்தினருக்கும், பார்ப்பனர் அல்லாத எந்த சமூகத்திற்கும் அனுமதி கிடையாது. பெண்கள்ல எல்லா ஜாதிக்கும் அனுமதி கிடையாது. அது நம்ம மட்டும் இல்ல, எந்த சாதி பெண்களுக்குமே அனுமதி கிடையாது. இப்போ தொடர்ந்து தேஞ்சி இப்படியான சாங்கியம், சடங்கு, சம்பிரதாயம், பாசிசம் எல்லாத்தையும் புகுத்தி அது தேவபாசன்னு சொல்லி அந்த மொழி பேசுறவங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு லட்சங்கள்ல இருந்து 1000 சுருங்கி போச்சு. வெறும் 24,000 பேர். 140 கோடி மக்கள் தொகையில 24,000 பேர். 0.0000% அந்த அளவுக்கு சுருங்கி இருக்கு. இன்னைக்கு அந்த மொழியை வளர்த்திருக்கிறங்கிற பேர்ல சமஸ்கிருத மயமாக்கல் பண்றது, சமஸ்கிருதத்துக்கு எல்லாத்துலயும் பேர் வைக்கிறது, எல்லாரும் சமஸ்கிருதம் கத்துக்குங்க, சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி, சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை அப்படிங்கிற இந்த பொய்யான பிரச்சாரத்தை முன்வைக்கிறான். இன்னைக்கு அவன் சமஸ்கிருதத்தை பரப்பணும், கத்துக்கணும் அப்படின்னு சொல்றது கூட நாம சமஸ்கிருதம் கத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். நாம சமஸ்கிருதம் கத்துக்கணும்னு பாசிச பாஜக சொல்லுது, ஆரிய பார்ப்பனர்கள் சொல்றாங்க, ஆரிய வந்தேரி கூட அறம் நம்மள வற்புறுத்துது, நாமளும் சமஸ்கிருதம் கத்துக்கிறோம்னே வச்சுக்கங்களேன். சமஸ்கிருதம் எதுக்காக கத்துக்கணும்? இன்னைக்கு ஆங்கிலத்தை கத்துக்கிறதோ ஆங்கிலத்தை பேசுறதோ அருவருப்புன்னு பேசுற ஜண்டா சமஸ்கிருதத்தை எதுக்காக பேசணுங்கிற காரணத்தை சொல்ல முடியுமா? நம்ம எல்லாரும் ஒருவேளை சமஸ்கிருதம் கத்துக்கிறோம், சமஸ்கிருதத்துல அறிவியல் இருக்கா, சமஸ்கிருதத்துல ஆராய்ச்சி இருக்கா, சமஸ்கிருதத்துல வேற ஏதாவது இலக்கியங்கள், வாழ்வியல் முறை ஏதாவது இருக்கா? சமஸ்கிருதத்துல உள்ளது முழுக்க சமஸ்கிருதத்துல உள்ளதுங்கிறத விட சமஸ்கிருதமே தீட்டு அப்படிங்கிறத தாண்டி வேற என்ன இருக்கு? சமஸ்கிருதம் கற்பிக்கிறது ஒண்ணுதான், தீட்டையும் தீண்டாமையையும் தான் கற்பிக்குது. அதை தாண்டி அந்த மொழியில வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படி தீட்டையும் தீண்டாமையும் வச்சிருக்கிற ஒரு மொழியை நான் கத்துக்கிட்டு எனக்கு என்ன நாசாவில வேலை கிடைக்க போதா, இல்ல இஸ்ரோல வேலை கிடைக்க போதா, இல்ல கிரிக்கெட் விளையாட விட்டுருவியா என்ன? அதுல ஜாதி பார்க்காம என்ன சேர்த்துக்க போறியா? இல்ல எல்லாரும் சமஸ்கிருதம் கத்துக்கிட்டா எல்லாரும் அர்ச்சகர் ஆகலாம், கோவிலுக்கு கருவறைக்கும் சாதிக்கும் எந்த தடையும் இல்லை, இனிமே சமஸ்கிருதம் மட்டும்தான் தகுதி, அதை கத்துக்கிட்ட எல்லாரும் கருவறைக்குள்ள போய் கடவுளை தொடலாம், ஆண் பெண் பாலினம் இல்லை, சாதி வேற்றுமை இல்லை அப்படின்னு ஏதாவது நீ அறிவிக்க போறியா? வேற என்ன மயிருக்கு நாங்க இதை கத்துக்கணும் சொல்லு? நீ எதுக்கு அந்த மொழிக்கு நீ நிதி ஒதுக்குற? எதுக்கு எங்க கிட்ட சமஸ்கிருதத்தை திணிக்கிற? எதுக்கு எல்லா ஒன்றிய அரசு திட்டங்களுக்கும் சமஸ்கிருத பேரை சூட்டுற? எதுக்கு எங்க கிட்ட சமஸ்கிருத பரப்புறையோ இல்ல நாங்க கத்துக்கணும்னோ சொல்ற? சரி, உன் பேச்சை கேட்டு கத்துக்கிட்டாலும் அதனால எங்களுக்கு என்ன நன்மை விளைய போகுது? என்னத்தான் நீ வழிவிட்டு ஓர நிக்க போற? என்ன நடக்கும் போது? இல்ல இப்படி தொடர்ச்சியா நம்ம வரிப்பணத்தை தமிழர்களை ஒடுக்கிற வேலையை, தமிழை அழிக்கிற வேலையை தொடர்ந்து பாசிச இந்திய ஒன்றியம் பாஜக ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்க வந்து மோடி முதல் கொண்டு, அமித்ஷா முதல் கொண்டு, அண்ணாமலைங்கிற ஆட்டுக்குட்டி ஆட்டுதாடி முதல் கொண்டு தமிழ் திருவள்ளுவர் ஹே அப்படின்னு சொல்லுவானுங்க, தமிழ் கடவுள் முருகன்னு நாடகம் ஆடுவானுங்க. ஆனா தமிழுக்கு எங்கடா ஒதுக்குனீங்க நிதின்னு கேட்டா வாயை மூடிக்கிட்டு, வாயிலிருந்து எல்லாத்தையும் மூடிக்கிட்டு ஓடிடுவானுங்க. நீ எங்க கிட்ட திருக்குறள்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டாத, உங்களை விட எங்களால நல்லா திருக்குறள் சொல்ல முடியும். ஆனா நீ எங்களுக்கு ஒதுக்க வேண்டியது எங்களோட உரிமை. நீ ஒதுக்கணும். நீ ஒன்னும் அள்ளி நீ சும்மா தர தேவையில்லை. நீ யார் எங்களுக்கு தர்றது? எங்களோட வரிப்பணத்தின் பங்கீட நீ கொடு முதல்ல. நம் மொழியை அழிக்கும் வேடமிட்டு வரும் இவர்களை நாம் இனம் கண்டு விழிப்போடு இருந்து களத்தில் எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலமா நம்ம சொல்ல வரோம். தொடர்ந்து இந்த பாசிச கும்பலோட சூழ்ச்சிகளை உங்களோட சேர்ந்து அம்பலப்படுத்துவோம். தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம்.